வச்சு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய தக்காளி, ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம். ரொம்ப சிம்பிளான கிரேவி, ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு திக் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐட்டம் பருப்பு க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எப்பயுமே இது நிறைய போடுவேன். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற டைமில் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு வெடிக்கட்டும். நல்ல வெடிச்சு வரட்டும். நல்லா போட்டுக்கிட்டாங்க. ஸோ ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இதை வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்பரண்ட் ஆகணும். கொஞ்சமாக சால்ட் இதில் போட்டுக்கோங்க. ஆனியனுக்கு மட்டும் தேவையான சால்ட். இஞ்சி பூண்டு குக் ஆனதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே எல்லாமே போட போகிறேன். மஞ்சள்தூள், பியோர் ரெட் சில்லி பவுடர், அதனால் கொஞ்சமாக தக்காளி நிறைய இருக்கிறதுனால 3 ஸ்பூன்ஸ், கொரியாண்டர் பவுடர், தக்காளி போட்டால் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த என்னோட மம்மியோட டிப். கடலைக்கால இது வந்து இதுக்கேற்ற சால்ட் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இதை மூடி வச்சிடலாம். ஸோ மீன்வயல் நம்ம எக் நல்ல ஹார்ட் பாயில் பண்ணிடணும். அது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிப்ஸ் போட்டுட்டு ஸோ அந்த தக்காளி ஆகிற டைமில் இங்கே நான் வேறு கடாய் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு
தனி கரண்டி பாத்திரம்